Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers. அண்மை செய்தி. நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவு தொடர்பான விவரங்களோடு நமது செய்தியாளர் சுபையா நம்மோடு இணைந்திருக்கிறார். இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் உத்தரவு குறித்தும் சொல்லுங்க சுபையா. நடிகர் சிவாஜியுடைய பேரனும் நடிகருமான துஷ்யந்த் மற்றும் அவரது மனைவி அபிராமி ஆகிய இருவரும் பங்குதாராக உள்ள ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்தின் சார்பில் நடிகர் விஷ்ணு விஷால், நடிகை நிவேதா பித்ராஜ் உள்ளிட்டோர் நடிப்பில் ஜகஜால கில்லாடி என்ற படத்தை தயாரித்து வருகின்றனர். இந்த பட தயாரிப்புக்காக தனபாக்கியம் என்ற பேச நிறுவனத்திடம் 3,74,00,000 ரூபாயை கடனாக வாங்கியிருந்தனர். இந்த கடனை 30% வட்டியுடன் திருப்பி கொடுப்பதாக உறுதியளிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கடன் தொகை திருப்பி அளிக்காததால் இதுக்கு தீர்வு காணும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ரவீந்திரன் மத்தியஸ்தரா நியமிக்கப்பட்டார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மத்தியஸ்தர் நீதிபதி ரவீந்திரன் கடன் தொகை வட்டியுடன் சேர்த்து 9,02,00,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்றும் ஜகஜால கில்லாடி படத்தின் அனைத்து உரிமைகளையும் தனப்பாக்கம் என்ற நிர்வாகிகளுக்கு ஒப்படைக்க முடியும். கடந்த மே மாதம் 4ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உரிமைகளை பெற்று அவற்றை கடன் தொகையை ஈடு செய்யவும் மீதுள்ள தொகையை ஈசன் புரொடக்ஷன் வழங்க உத்தரவிட்டிருந்தார். அதன்படி படத்தின் அனைத்து உரிமைகளையும் வழங்கக்கூடிய போது படம் முடிவடையவில்லை என பட தயாரிப்பாளர் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இந்த தீர்ப்பை மத்திய தீர்ப்பை அமல்படுத்தும் வகையில் ராம்குமாரின் தந்தையான சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்து பொது ஏலம் விட தனபாக்கியம் என்டர்பிரைஸ் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தது. அது மட்டுமல்லாமல் தற்போது வரை கடன் தொகையுடன் 9,39,00,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்றும் அதில் கூறியிருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி அப்துல் குத்தூஸ் 10 தாக்கல் செய்ய ஈசன் புரொடக்ஷன் நிறுவனத்திற்கு காலவசம் வழங்கினார். ஆனாலும் 10 தாக்கல் செய்யவில்லை. இதையடுத்து நீதிபதி அப்துல் குத்தூஸ் நடிகர் சிவாஜி கணேசன் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த உத்தரவு சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலருக்கு தெரிவிக்கவும் உத்தரவிட்ட நீதிபதி வழக்கின் விசாரணை 5ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். ராதா, இந்த வழக்கின் பின்னணி குறித்தும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தும் விளக்கி இருந்தீங்க. இரண்டு தரப்புல இருந்தும் என்னென்ன வாதங்கள்லாம் முன்வைக்கப்பட்டது? அதாவது ஏற்கனவே இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மத்தியஸ்தர், அதாவது ஓய்வு நீதிபதி மத்தியஸ்தர் மூலமாக நடைபெற்று வந்தது. அப்போதான் இருதரப்பில் வாதங்கள் வைக்கப்பட்டன. அதாவது குறிப்பா என்ன செஞ்சாங்கன்னா, இந்த படம் முழுமையடையவில்லை என்று ஈஸ்டர்ன் புரொடக்ஷன் தரப்பு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் எதிர்த்தரப்பிலோ இது தங்களுக்கு வேண்டிய பணத்தை திருப்பி அளிக்கவில்லை என்றும் வட்டியோடு சேர்த்து 9 கோடி ரூபாய் வருகிறது, அந்த பணத்தை வேண்டும் என்றும் ஒரு தரப்பில் கோரிக்கை விடுத்தனர். அதை அடுத்துதான் நீதிபதி இது தொடர்பாக உரிய முடிவை எடுத்து தங்கள் 13 தாக்கல் செய்வார் உத்தரவிட்டிருந்தார். ஆனால் இந்த ஈசன் புரொடக்ஷன், அதாவது நடிகர் ராம்குமார், சிவாஜி ராம்குமார் மற்றும் அவரது மகன் துஷ்யந்த் ஆகியோர் தரப்பில் உள்ள அந்த பட நிறுவனம் சரியான 13 அளிக்கவில்லை. இதனை அடுத்துதான் நீதிபதி இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது சிவாஜி வீட்டை ஜப்தி செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். சாதா, சென்னை உயர்நீதிமன்றம் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலும் கடனை திருப்பி செலுத்தவும் ஆணை பிறப்பித்திருக்கிறது. சிவாஜி கணேசன் தரப்பிலிருந்து என்ன சொல்லப்படுது இந்த உத்தரவு குறித்து? அதாவது இது நீதிமன்ற நடவடிக்கை என்பதால் நீதிமன்ற உத்தரவு தற்போது வெளியாகியுள்ளது. அதே போன்று இந்த தகவலும் அவரது தரப்பு வழக்கறிஞர் அவர்கள் நீதிமன்றத்தில் இருந்துள்ளார்கள். எனவே இந்த தகவலை அடுத்து சிவாஜி தரப்பு என்ன முடிவு எடுக்கப் போகிறது, இது தொடர்பாக மேல் அப்பீல் செய்ய போகிறார்களா, மேல்முறை செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவர்கள் தரப்பில் எந்த விதமான கருத்தும் தற்போது தெரிவிக்கவில்லை. எனவே மேல்முறையீடு செய்யும் பட்சத்தில் இந்த வழக்குடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்படலாம், தீர்ப்பு நிறுத்திக்கப்படலாம். இதை மேல்முறையீட்டுடைய முடிவை குறித்து மாறலாம். தற்போது உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட மத்தியஸ்தர் இந்த தீர்ப்பு வழங்கியுள்ளதால் சிவாஜி தரப்பை பொறுத்தவரை எந்த விதமான எதிர்ப்பையும் தற்போது தெரிவிக்கவில்லை. சாதா, தற்போதைய விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சுபையா. Botticelli Casuals, the real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.